எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுனால மக்கள் எவ்வளவு பதட்டத்துல பயத்துல இருக்காங்க. இப்ப இந்த பதட்டத்தையும் பயத்தையும் போக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு. மோடி என்ன செய்யறாரு? கேரளால 2 பப்ளிக் மீட்டிங் தேர்தலுக்காக கூட்டம் போட்டு போறாரு. நேத்து இங்க தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்கு 2 கூட்டம் போட்டிருக்கிறாரு. அப்ப இதோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரியல. வணக்கம் மக்களே. யோகிய வர செம்பத்துக்கி உள்ள வை அப்படின்ற பழமொழிக்கு ஏத்தாப்புல எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி மதுரை பாலா ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, என்ன ஆகிப்போச்சு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு, தட்டுப்பாட்டில் மக்கள் தவிக்கிறாங்க, இதுக்கு மத்திய அரசு ஒன்றுமே வாய் திறந்து பேசலை, மோடி அரசு தன்னோட விளம்பரத்தை மட்டும்தான் செய்யுது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதை பற்றி எதுவுமே பேசலை, அவர் மோடிக்கு ரீட்வீட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உரையாற்றியிருக்காரு. அட ஆக்கங்கட்ட அறிவு கட்ட பாலா, கொஞ்சமாவது படிடா, பரமணமாக படிச்சாதான் அறிவு இருக்கும். இதற்கு முன்பாகவே 10 நாட்களுக்கு முன்பாகவே மத்திய அரசு ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிவிட்டாங்க. என்ன விட்டாங்க? ஈரானோட போர் தாக்குதலால நமக்கு எந்த விதமான கச்சா பற்றாக்குறை கிடையாது, கச்சா எண்ணெய் பற்றாக்குறை கிடையாது, நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, தங்கு தடையின்றி எரிவாயுவா இருக்கட்டும், பெட்ரோல் டீசலா இருக்கட்டும், எல்லாமே நம்ம மக்களுக்கு கிடைக்கும், இந்தியாவில் எல்லாமே சரிவர இயங்கும் அப்படின்னு இதற்கு முன்பாகவே ஒரு பதிவை 10 நாட்களுக்கு முன்னாடியே போட்டாச்சு. அதை பார்த்து தொலையவும் இல்லை. சரி, ஓகே, விடு. ஆனாலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போல ஒரு ஆகச்சிறந்த அமைச்சர் இந்த வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடைக்கவே இல்லை. அவர் அவ்வளவு பெரிய சாலச்சிறந்த ஒரு சாணக்கியன். அவர் வெளியுறவுத்துறையில போய் எவ்வளவு விஷயங்களை கவர்ந்து கொண்டு வராரு, எவ்வளவு விஷயங்களை உங்களை போல அல்லாலங்கடி வேலை பார்க்குற ஆட்கள்லாம் களை எடுத்துட்டு இருக்காரு. உலக நாடுகள் மத்தியில் நாடு முழுக்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு, நம்ம நாட்டை எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றி இருக்கான்ற எந்த ஒரு புரிதலுமே இல்லாம பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, தேவையான ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எதையும் பார்க்கறது இல்லை. அப்புறம் சொல்ற 10வது 12வது பிள்ளைங்க பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரி மன உளைச்சலாம் பிள்ளைங்க தாங்குவாங்களா அப்படின்னு அறிவு இருக்கா? 10,000 பிள்ளைகள் முதல் பரீட்சையிலேயே ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. மாணவர்கள் தேர்வு எழுத வரல. உங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமலின கோமாளியா இருக்காரு, அதை பத்திலாம் நீ பேச காணாம். கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் மணிக்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணிக்கு ஒரு முறை பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையால செத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் வீடியோ போட உனக்கு வக்கும் இல்லை, துப்பும் இல்லை. என்ன அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. பெட்ரோல் டீசல் உயர்வு தட்டுப்பாடு ஏற்படவே இல்லை. உங்களோட தேர்தல் நீ சொன்னீங்க, மோடிஜி தேர்தல் தான் கவனம் செலுத்துறாரு அப்படின்னு. நீங்க திமுக அரசு 200 ரூபாய் கொத்தடிமை உன்ன போல ஆட்கள் உங்க கூடாரம், திமுக கூடாரம் தான் தேர்தலை குறி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்கங்க கூட்டத்தை போட்டு அமைதியா மௌனம் காத்துட்டு எல்லா மக்களையும் வஞ்சிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மோடி அரசு தெளிவா சொல்லிடுச்சு, தமிழக மக்களே நீங்க கவலைப்படாதீங்க, இந்திய மக்களே கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போய் படி. சும்மா பதிவு போடுறேன்னு எதையாவது உளறி கொட்டாத. தமிழக மக்களை எப்ப பார்த்தாலும் ஒரு பதற்ற சூழ்நிலையே வச்சிருக்கிறதா திமுக வேலை. ஒன்று அறபோதில் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா பதட்டத்தில் வச்சிருக்கீங்க. என்னங்கடா பொழப்பு இது உங்களுக்கு?